இனிய வணக்கங்கள். செல்வங்களை சேர்க்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? வெல்த் மேனேஜ்மெண்ட் அதுல முயற்சியால் சேர்க்கும் செல்வங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் கல்வி செல்வம் அத பத்தி படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? போன கிளாஸ்ல நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாங்க? அதாவது நம்ம போயிட்டு நூலகங்கள்லாம் படிச்சுக்கலாமே, ஆசிரியரோட துணை தேவையா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்றாங்க? அதாவது ஒரு புத்தகத்துல உள்ள நுட்பத்தை உங்களால முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது. நீங்களே படிக்கணும் அப்படின்னும் பொழுது புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பல காலங்கள் தேவைப்படும். சரிங்களா? நீங்க அதுல அனுபவப்படணும். அதுவே ஏற்கனவே அனுபவப்பட்ட ஒரு ஆசிரியர் குரு கிட்ட போகும் பொழுது உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுல ஒரு முழுமையான தெளிவு கிடைக்கும். அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்ற ஆசிரியர் கிட்ட போய் படிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நமக்கு அந்த அறிவு கிடைக்கும், முழுமையான அறிவு கிடைக்கும்ன்றாங்க. அதுவும் எப்படி படிக்கணும்? இப்ப ஒரு ஏழை இருக்காங்க. அவங்க ஒரு பணக்காரரை பார்க்கும் பொழுது ஒரு ஏக்கம், எவ்வளவு ஏங்கி நிக்கிறாங்க. நம்ம கிட்ட இல்ல, அவங்க கிட்ட இருக்குன்னும் பொழுது அவங்க கிட்ட ஒரு உறுதி வரும். நம்மளும் அந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்க. அப்ப எப்பதான் அந்த முயற்சி வரும்னா நம்ம கிட்ட இல்ல, அவங்க கிட்ட இருக்குன்ற பொழுதுதான். அதே மாதிரிதான் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே உள்ள இது இருக்கு. அதாவது அந்த ஏக்கம், அதாவது மாணவர் ஆசிரியரை பார்க்கும் பொழுது அவங்கள மாதிரி நம்ம அந்த அறிவுடையவங்களா நம்ம மாறணும். அந்த சான்றோரா நம்ம மாறணும். அதுக்கு அது நம்ம கிட்ட குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அந்த ஞானம் கம்மியா இருக்குன்னு நினைக்கும் பொழுதுதான் என்ன வருமா, அந்த ஏக்கம் வருமா. நம்ம போய் அவங்க கிட்ட கத்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஏக்கம் வரும் அப்படின்றாங்க. ஞானம் எப்பவுமே நமக்கு இருக்கு அப்படின்னு நம்ம முழுமை அடைஞ்சிடக்கூடாது. முழுமை அடைஞ்சிட்டா நம்மளால மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்க முடியாது. எப்பவுமே நம்ம அஹ் ந- நமக்கு இது கட்டுறது கைமண் அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு நிலையிலேயே தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளால போய் ஒரு ஆசிரியர் கிட்ட இருந்து முழுமையான ஞானத்தை நம்ம பெற முடியும். அந்த மன உறுதி வரும். அந்த முயற்சி நம்ம கிட்ட வரும். நம்மளும் ஒரு பெரிய அறிஞரா, சான்றோரா, ஒரு ஞானியா நம்மளாலையும் ஆக முடியும். அப்படி இருந்தாதான். சரிங்களா? அந்த மாதிரி கற்கணும்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லித் தராங்க. கற்கணும்னா என்னது? அதாவது நம்ம ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மட்டும் இல்ல. பர்சனாலிட்டி, நம்ம பர்சனாலிட்டிக்கு தேவையான கோர்சஸ், சரிங்க, வாழ்க்கைக்கு தேவையான கோர்ஸ் இப்ப படிக்கிறீங்க பாருங்க திருக்குறள். அந்த மாதிரி கல்வியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. சரி, இருந்தாலும் ஒரு நம்ம செல்லக்குட்டி வழக்கம் போல ஒரு டவுட் கேக்குறாங்க. என்ன கேட்டாங்க? அதாவது எனக்கு பணம் வசதி எல்லாமே இருக்காங்க, படிப்பு தான் சரியா வரல. சரியா? அப்ப அந்த எனக்கு படிப்பு தான் இல்ல. படிப்புன்னா என்னது? ப்ரொஃபஷனல் டிகிரியும் சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி பர்சனாலிட்டி எஜுகேஷனும் சொல்லலாம். அதுதான் இல்ல. நம்ம படிச்சாலும் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பணம் சம்பாதிக்க தானே போறோம். ஆனா ஆல்ரெடி என்கிட்ட அந்த பணம் இருக்கு. நான் ஏன் படிக்கணும்? அப்படின்ட்டு அந்த செல்லக்குடி கேக்குறாங்க. அது ஒரு பெரிய குறை இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க சில பதில் சொன்னீங்க. சூப்பர் டூப்பரா. ஓகே செல்லக்குட்டீஸ். ஆனா இன்னமும் நம்ம தெளிவான விளக்கம் நம்ம திருவள்ளுவர் தாத்தா கிட்ட இருந்து வாங்குவோம். சரியா? நம்ம திருவள்ளுவர் தாத்தா அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தாக்கா, அதாவது ரெண்டு பேரை கம்பேர் பண்றார். ஒருத்தங்க யார் அப்படின்னா படிச்சவங்க. சரிங்களா? நல்லா படிச்சவங்க. நல்லா படிச்சவங்கன்னா என்ன அர்த்தம்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மட்டும் இல்ல. சரிங்களா? நம்ம ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிற கோர்ஸ் மட்டும் இல்ல. நம்ம அற அற வழிய சொல்லி தரக்கூடிய கல்வி, நம்ம திருக்குறள் போன்ற புத்தகங்கள் சொல்லி தருது இல்லையா? அந்த மாதிரி கல்வியும் பெற்றிருக்காங்க. சரிங்களா? அது ஒருத்தங்க. இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னா படிக்காதவங்க. படிக்காதவங்கன்னா எப்படி வேணா வச்சுக்கலாம். அதான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்காதவங்க, இல்லைன்னா பர்சனாலிட்டி எஜுகேஷன், திருக்குறள் போன்ற அறநூல்களை படிக்காதவங்க. இது ரெண்டு பேரையும் கம்பேர் பண்றார். எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, இந்த படிச்சவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட பண வசதி எல்லாம் இல்ல. நல்ல வறுமை தான் இருக்கு. ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்காங்க. இந்த படிக்காதவர் இருக்கார் இல்லையா? அவர் ரொம்ப பண வசதியோட இருக்கார். சரிங்களா? இப்ப எது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, படிச்சவங்க கிட்ட இருக்கிற வறுமையை விட படிக்காதவங்க கிட்ட இருக்கிற பணம் அவங்களுக்கு துன்பத்தை தரும்.
அப்படின்றாங்க. ரொம்ப கொடுமையானது அப்படின்றாங்க. இது என்னடா, நம்ம கிட்ட பணம் இருக்கே, பணம் இருந்தா சந்தோஷமா தானே இருக்கணும். ஆனா திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்றாங்க, துன்பம் வரும் சொல்றாங்களே அப்படின்னு யோசனை பண்ண வைக்குது இல்லையா? எப்படி துன்பம் வரும் அப்படின்னு இப்ப பாப்போமா? இப்ப படிச்சவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற வறுமைய அவங்களால என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி அவங்களும் ஒரு வசதி வாய்ப்புள்ள ஆளா மாற முடியும். அவங்களுக்குள்ள படிப்ப வச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் அற வழியில நடந்து வரும் பொழுது நல்ல காடோட பிளெஸிங்ஸ் கிடைச்சு நல்ல வசதி வாய்ப்புள்ளவங்களா மாற முடியும். உதாரணமா நம்ம அப்துல் கலாம் தாத்தாவே சொல்லலாம். அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ராமேஸ்வரத்துல. ஒரு மீனவ குடும்பத்துல தான் பிறந்தாங்க. மீன் பிடிச்சிட்டு வந்து, அப்புறம் அந்த படகு ஓட்டி சம்பாதிக்கிற பணம் தான் அவங்களுக்கு. ரொம்ப ஏழ்மை. ஆனா, அவரு என்ன பண்ணாரு? நல்லா படிக்க ஆரம்பிச்சாரு. ப்ரொஃபஷனல் கோர்ஸையும் நல்லா படிக்க ஆரம்பிச்சாரு. நம்ம பர்சனாலிட்டி எஜுகேஷன் அதான் திருக்குறளையும் நல்லா படிக்க ஆரம்பிச்சாரு. நல்லா படிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆச்சு? போக போக, போக போக அவர் பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டாரு. நல்ல சம்பளம் வாங்க ஆரம்பிச்சுட்டாரு. அவங்க குடும்பத்தோட வறுமையெல்லாம் போயிடுச்சு. இல்லையா? அந்த வறுமை அவங்களுக்கு சின்ன வயசுல துன்பத்த குடுத்திருக்கலாம். ஆனா, போக போக என்ன ஆச்சு? அவங்க படிப்பு அவங்களுக்கு உதவி, அந்த வறுமைன்ற நிலையையே மாத்திடுச்சு. இந்தியாவோட பிரசிடென்டாவே ஆயிட்டாங்க. அப்ப அவங்களுக்குலாம் எவ்வளவு சம்பளம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த ஏழ்மைன்ற நிலையே மாறிடுச்சு. ஒரு ஒரு நேரத்துல இருந்து இன்னொரு நேரத்துல அந்த துன்பம்ன்றது இன்பமா மாறிடுச்சு. சரிங்களா? இது படிச்சவங்க கிட்ட இருக்கிற வறுமை. அடுத்தது படிக்காதவங்க கிட்ட இருக்கிற பண வசதி. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப படிக்காதவங்க இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு பர்சனாலிட்டி எஜுகேஷனும் இல்ல, ப்ரொஃபஷனல் எஜுகேஷனும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க கையில பணம் இருக்கு. இங்க ஒரு ஆள் இருக்காரு பாருங்க. அவங்க கையில பணம் இருக்கு. அந்த பணத்த அவங்களுக்கு எப்படி நல்ல வழியில செலவு பண்றதுன்னே தெரியாது. அந்த பணத்த எப்படி சேவிங் பண்றதுன்னு தெரியாது. எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியாது. சரிங்களா? அந்த பணத்த என்ன பண்ணுவாங்க, சில சமயம் அந்த படிக்காதவங்க தப்பான வழியில பயன்படுத்திருவாங்க. அதாவது இந்த ரேஸு, ஹார்ஸ் ரேஸ்லாம் சொல்றாங்க இல்லையா? ஹார்ஸ் ரேஸு, அதுக்கப்புறம் இந்த சூது விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சூது, அதுக்கப்புறம் இதுலலாம் அந்த பணத்த செலவு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் நெறைய பேருக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்கும். ஏன்னா, அவங்க படிக்காததுனால, நெறைய கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்கு உருவாயிடும். யார் நல்லவங்க, கெட்டவங்கன்னு இவங்களால ஆராய்ச்சி பண்ணி பார்க்க தெரியாது. சரிங்களா? எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், இவங்களுக்கு அந்த ஞானம் இல்ல. அந்த படிப்பு, ஞானம் இல்ல. அந்த அறிவு இல்ல. இல்லாததுனால, அவங்கள பல பேர் ஈஸியா ஏமாத்தி, அவங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த பணத்த பறிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. சரிங்களா? பல வழிகள்ல ஏதாவது சொல்லி அந்த பணத்த கொஞ்சம் கொஞ்சமா பறிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இவங்கள தப்பான வழியில ஈடுபடுத்திடுவாங்க. அதனால அவங்க கிட்ட இருக்கிற பணம் என்ன ஆகும்? எவ்ளோ கோடீஸ்வரனா இருந்தாலும், பணம் கரைய 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 எத நோக்கி போக ஆரம்பிச்சுருவாங்க? ஏழ்மைய நோக்கி போக ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க இந்த மாரி வசதியா வாழ்ந்தவங்களுக்கு ஏழ்மை நிலையில வாழத் தெரியாது. வசதி இல்லன்னா அவங்களுக்கு வாழத் தெரியாது. அவங்க ரொம்ப துன்பப்படுவாங்க. சரிங்களா? அததான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா இந்த திருக்குறள்ல சொல்லி தராங்க. "நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட தெரு" அப்படின்ட்டு கல்லாமைன்ற அதிகாரத்துல சொல்லி தராங்க. நல்லார்கண் பட்ட வறுமையின், அதாவது அற வழியில நடக்கிறவங்க, நல்லா அந்த அறத்துக்கான நூல்களை படிச்சவங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சவங்க நல்லா, அவங்க கிட்ட இருக்கிற வறுமை இருக்கு இல்லையா? அது அவங்களுக்கு துன்பத்தை தான் தரும். சரிங்களா? ஆனா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். ஆனா அந்த துன்பத்தை விட எது அதிக எது யாருக்கு அதிக துன்பத்தை தரக்கூடியதுன்னா, இந்த கல்லார்கண் பட்ட தெரு. இந்த கல்லாதவங்க, படிக்காதவங்க இருக்காங்க இல்லையா? அறநூல்களையும் படிக்காதவங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸையும் படிக்காதவங்க, இவங்க கிட்ட இருக்கிற அந்த திருன்னா என்னது, அந்த செல்வம், அந்த பணம், அது என்ன ஆயிடும்னாக்கா, இவங்களுக்கு மிகுந்த துன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது படிச்சவங்க கிட்ட இருக்கிற வறுமையை விட எது அதிகமா துன்பத்தை தரக்கூடியதுன்னா, படிக்காதவங்க கிட்ட இருக்கிற பணம் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லி தராங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் செல்லக்குட்டீஸ். அதனால படிப்புனா பர்சனல் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் மட்டும் இல்ல, பர்சனாலிட்டி எஜுகேஷனும் முக்கியம். நீங்க எல்லாம் இப்ப படிக்கிறீங்க இல்லையா திருக்குறள், இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க. உனக்கு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் மட்டும் பத்தாது, பர்சனாலிட்டி எஜுகேஷன் தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்.
அதுதான் நமக்கு துன்பத்துல இருந்து இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து செல்லக்குட்டி மறுபடியும் ஒரு கேள்வி கேக்குறாங்க. பர்சனாலிட்டி எஜுகேஷன் படிச்சவங்க தான் நல்லவங்களா இருக்க முடியுமா? அதுதான் நல்லவங்களா நல்ல மேலானவங்களா ஆக்குமா? இப்ப நல்ல குடும்பத்துல நான் பிறந்திருக்கேன். சரிங்களா? ஆனா நான் பர்சனாலிட்டி எஜுகேஷனே படிக்கல. அதுக்காக வந்து நான் கீழானவனா ஆயிட முடியுமா? அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொன்னாங்க? நல்லா இருக்க, நல்லா இருந்தா என்னது? நல்ல அறநூல்கள படிச்சவங்க தானே சொல்றாங்க. அவங்க தான் நல்லவங்களா இருக்க முடியுன்றாங்க இல்லையா? அதுக்காக இந்த செல்லக்குட்டிக்கு கோவம் வந்துருது. பர்சனாலிட்டி எஜுகேஷன் படிச்சாதான் நல்லவங்களா ஆக முடியுமா? நல்ல மேலானவங்களா ஆக முடியுமா? நான் நல்ல குடும்பம், ஆல்ரெடி என் குடும்பம் நல்ல குடும்பம். குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்க தான். சரிங்களா? ஆனா நான் பர்சனாலிட்டி எஜுகேஷன்லாம் படிக்கல. அதுக்காக என்ன கீழானவன்னு நீங்க எப்படி சொல்லிடுவீங்களா? அப்படின்னு கேக்குறாங்க. உங்களோட கருத்து என்னன்னு சூப்பர் டூப்பரா சொல்லி அனுப்புங்களேன் செல்லக்குட்டீஸ். தேங்க் யூ.